ஒரு பெரிய ஆறு இருக்கிறது. அதற்கு அந்த பக்கம் ஒரு துறவி தவம் செய்கிறார். தவத்தை முடித்து கண்களை திறந்து அந்த ஆற்றை ரசித்து பார்க்கிறார். அப்பொழுது ஆற்றின் அந்த பக்கம் இருந்து ஒரு வாலிபன் அந்த ஆற்றை கடக்க முற்படுகிறான். ஆற்றை கடந்து வரும் பொழுது ஒரு தேள் ஒன்று தண்ணீரில் தத்தளித்துக் கொண்டு இருக்கிறது. அதை பார்த்த வாலிபன் இறக்கப்பட்டு அந்த தேளை காப்பாற்றினான். உடனே அந்த தேள் அவனை கொட்டிவிட்டது. மறுபடியும் தேள் தண்ணீரில் விழுந்து விட்டது. மறுபடியும் அவன் தேளை காப்பாற்றினான். மறுபடியும் தேள் அவனை கொட்டியது. மறுபடியும் தண்ணீரில் விழுந்து தத்தளித்தது. மறுபடியும் அவன் காப்பாற்றினான். இப்படியே 7-8 தடவை தேளை காப்பாற்றவும் அது கொட்டவுமாக இருந்தது. இதை பார்த்து கொண்டிருந்த அந்த துறவி அந்த வாலிபனிடம் கேட்டார், ஏன்பா, அதுதான் கொட்டுதில்ல, அதை விட்டுவிட வேண்டியது தானே, ஏன் திருப்பி திருப்பி கொட்டு வாங்குற அப்படின்னு கேட்டார். அதற்கு அந்த வாலிபன் சொன்ன பதில நல்லா நோட் பண்ணுங்க. ஐயா, நான் மனிதன், காப்பாற்றுவது எனது சுபாவம். அது தேள், அதற்கு பாவம் கொட்டத்தான் தெரியும், அதுதான் அதோட சுபாவம் என்றான். துறவி, ஹே, யாரா இந்த பையன் அப்படின்னு வியந்துட்டார். மக்களே, இந்த கதையிலிருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். நீங்க நல்ல மனம், நல்ல குணம், நல்ல சுபாவம் கொண்டவர்களா இருக்கிறதால மற்றவங்களுக்கு தாராளமா உதவி செய்றீங்க. ஆனா உங்கள மாதிரி நல்ல மனசு அவங்க கிட்ட இல்லாததால அவங்களால உங்கள மாதிரி இருக்க முடியல. ஆனா உங்க பார்வைக்கு எப்படி தெரியுதுன்னா, நம்ம மேல அன்பு இல்ல, அக்கறை இல்ல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க.